ஹலோ எவ்ரிவன். மெண்டோரா சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி ரயில்வேல NTPC CPT 1ல் கேட்ட ஒரு கேள்விங்க. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்களேன். 0.06 ஹோல் ஸ்கொயர், 0.66 ஹோல் ஸ்கொயர், 0.666 ஹோல் ஸ்கொயர், கீழே டெசிமல் தள்ளி எல்லாமே ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ இப்போ டீட்டெயிலாக பண்ணோம் அப்படின்னா அது லென்த்தியாக போகும். ட்ரிக்கியாக எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதை விட இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? இதால டிவைட் பண்ணா 10. எல்லாத்துலயுமே ஸ்கொயர் இருக்கறனால 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் என்ன? 100. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இன்னும் கொஞ்சம் இதை எப்படி சார் உடனே 10ன்னு சொல்றீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 6/100 எழுதலாமா? 6/100. ஏன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அதனால 2 0. கீழே இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 6/1000 எழுதலாமா? ஏன்னா 3 நம்பர் தள்ளி டெசிமல் இருக்கு, அதனால 3 0. இது அடிச்சிடலாம். 2 0 2 0 போயிடும். பேலன்ஸ் எப்படி இருக்கும்? இது ஃபுல்லா 1, கீழே இது 1/10 இருக்கும். இந்த 10 திரும்ப மேல போயிரும் தானே, அப்ப 10 ஸ்கொயர். எல்லாத்துலயும் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். சப்போஸ் கியூப் இருந்துன்னா கியூப் பண்ணிருப்பேன். 10 ஸ்கொயர் என்ன? 100 அப்படின்னு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலா போகும். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா நம்மளுக்கு என்னதான் வந்து நிற்கும்? இதே 10 தான் நிற்கும். ஸ்கொயர்ல வந்து நிற்கும். 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு பண்ண போறோம். இது மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.